தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் சொல்லி புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதாவது எப்படின்னா அந்த சோசியல் மீடியாக்களில் அந்த போதைப்பொருள் கடத்தின அந்த விவகாரங்களில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயருமே தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டு வருது. நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் பேசுகிறாங்க. அதை எடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, தாவேக்காவில் ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்குது, இதில் முதலமைச்சர் கண்டுக்கிறவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க பேசி அவர் வீடியோக்களை பதிவு பண்ணிவிட்டு அவங்களுடைய சோசியல் மீடியாக்களில் போடுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதவ் அர்ச்சனாவை உடனே அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போதைப்பொருள் வழக்குகளில் தொடர்புறவர்களோடு ஆதவ் அர்ச்சனாவுடைய பெயரும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே வருது. அந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து விடுபடும் வரைக்கும் அவரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய அரசை புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமாக ஒரு சிறப்பு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போதைப்பொருளை கடத்துகிறாங்களோ, யார் யார் வாங்குகிறாங்களோ, யார் விற்பனை செய்கிறாங்களோ, இவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு உடனடியாக அவங்கள இது கைது பண்ணணும். அப்படி அவங்க வழக்கில் தொடர்புடையவங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படும். உறவினர்கள் சொத்துக்கள் கூட பறிமுதல் செய்கிற மாதிரி ஒரு அறிவிப்பெல்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். போதைப்பொருள் தடுப்புக்கு ஒரு சிறப்பு கவனம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு செயல்படுறார் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஆதவ் அர்ச்சனாவுடைய பெயர் அந்த போதைப்பொருள் வழக்கு சம்மந்தமாக தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கணும்? அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி நம்மளே ஒரு போதைப்பொருள் தடுப்பு சம்மந்தமாக ஒன்றை உருவாக்கியிருக்கோம், தனியாக உருவாக்கியிருக்கோம். நம்மளே இப்போ அந்த போதைப்பொருள் தடுப்பு சம்மந்தப்பட்டவங்களோடு அவங்களோட பெயர் அடிபடும் போது அது சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அப்போ தானே மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருவரே இந்த மாதிரி போதைப்பொருள் வழக்கு தொடர்புகளோடு சம்மந்தப்பட்டதுனால முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர் பதவியிலேருந்தே தூக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைக்கும் இல்லையா? ஆனால் இதுவரையிலையும் எந்த விதமான ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் எதுக்கு கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பேசித்தாங்க ஆகணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துட்டார் அப்படின்னா மக்களுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அது மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லித்தான் ஆகணும். சொல்லாமல் எத்தனை நாளைக்கு தவிர்க்க முடியும்? ஒரு ப்ரெஸ் மீட் அவர் நடத்தியே தான் ஆகணும். இன்னும் பிரச்சாரங்கள் மாதிரிலாம் பேசிக்கிட்டு தப்பிச்சு போக முடியாது. தங்கள்கிட்ட இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் தப்பிக்க முடியாது. இனிமேல் முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நடந்துக்கிட்டார் நல்லது அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. இது வரைக்கும் நடிகராக இருந்தீங்க, உங்களை கொண்டாடணும், திரையை பார்த்து கொண்டாடணும், ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுட்டா. இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன செய்ய போகிறீங்க? போதைப்பொருள் தடுப்பு சம்மந்தமாக நீங்கள் அதுக்கு தனி கவனம் செலுத்துறீங்களா? அப்போ அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய பெயர் போதைப்பொருள் தடுப்பு சம்மந்தப்பட்டவர்களோடு தொடர்ந்து பேசப்பட்டு வருது அப்படின்னா அதை தனி கவனம் செலுத்தி அதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி இதை பேசியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.